நீங்கள் பணம் பற்றிய கவலைக்குள் மூழ்கி இருக்கிறீர்களா? ஒரே இரவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதிரடி பண வரவு உங்களை எதிர்பார்த்து இருக்கிறது என்றால் நம்புவீர்களா? இன்று இந்த வீடியோவில் திடீரென பணம் வரக்கூடிய அதிர்ஷ்டம் முழுமையாக பக்கம் நிற்கும் 5 ராசிகளைப் பற்றிதான் பேசப்போகிறோம். இந்த ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து பணம் வந்து சேரும். வாழ்க்கை ஒரு புது பக்கம் திரும்பும். உங்கள் ராசி இதில் இருக்கிறதா? வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டத்தின் கதையை இழக்காமல் கேட்க வேண்டும். இன்னும் முக்கியமானது, இந்த ராசிகளுக்கு பணம் எப்படி, எப்போது, எதனால் வரும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பணம் என்பது பலருக்கும் கனவு. சிலருக்கு அது கடின உழைப்பின் பலன், சிலருக்கு அதிர்ஷ்டத்தின் பரிசு. ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கும். அதுதான் திடீர் பண வரவு. இன்று நாம் பார்க்க போகும் 5 ராசிகளுக்கு இந்த அதிர்ஷ்டம் முழுமையாக பக்கம் நிற்கப் போகிறது. இது வெறும் கணிப்பல்ல, பல ஜோதிட கணிப்புகளும் கிரகங்களின் இயக்கமும் இதை உறுதிப்படுத்துகிறது. முதலில் அந்த 5 ராசிகள் யாவை என்று சொல்லலாமா? ஆனா அதற்கு முன்னால் ஒரு சின்ன கதையை நினைவு கூறுங்கள். ஒரு காலத்தில் ரிஷப ராசிக்காரர் ஒருவர் தினமும் கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றமில்லை என்று கவலைப்பட்டார். ஒரு நாள் அவரது நண்பர், குரு பெயர்ச்சி வரப்போகுது, உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்குது என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. சில மாதங்களில் அவர் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்து சேர வாழ்க்கை முழுமையாக மாறியது. இது வெறும் கற்பனை அல்ல, பலருக்கு நடந்த உண்மை. இப்போது அந்த அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கும் வருமா என்று பார்க்கலாம். முதல் ராசி ரிஷபம். நான் எப்போதும் உழைக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில் ஏன் மாற்றம் வரவில்லை என்று ரிஷப ராசிக்காரர்கள் பலர் மனதில் நினைத்திருப்பார்கள். ஆனால் இந்த ஆண்டில் குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு முழுமையான யோகத்தை தரப்போகிறது. கடின உழைப்புக்கு இனி கடைசி பக்கம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும் காலம் இது. பணம் மட்டும் இல்லாமல் மன அமைதி, குடும்பத்தில் ஒற்றுமை, இரண்டாவது சொத்து வாங்கும் வாய்ப்பு எல்லாம் உங்கள் பக்கம் வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த கடன்கள், சிக்கல்கள் எல்லாம் முடிவடையும். இது நிஜமா என்று சந்தேகப்படுகிறீர்களா? ஒரு நபர் கடந்த 2 வருடமாக வியாபாரத்தில் நஷ்டம் பார்த்தார். இந்த ஆண்டில் அவர் ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்திட்டார். எதிர்பாராத இடத்தில் இருந்து வந்த அந்த வாய்ப்பு அவரை ஒரு நிமிஷத்தில் பணக்காரராக மாற்றியது. இதே மாதிரி ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பழைய கடன்கள் தீரும், சேமிப்பு அதிகரிக்கும், எதிரிகள் தோல்வியடைவார்கள். ஒரு நண்பர் வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் என்று மனம் சோர்ந்திருந்தார். இந்த ஆண்டில் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி எல்லாம் வந்து சேர்ந்தது. நீங்க சொன்னது நடந்துச்சு என்று அவர் சொன்னதை இன்னும் மறக்க முடியவில்லை. அடுத்தது மேஷம். எனக்கு எப்போதும் சின்ன சின்ன தடைகள்தான், எப்போதுதான் பெரிய வெற்றி கிடைக்கும் என்று பல மேஷ ராசிக்காரர்கள் கேட்கலாம். இந்த ஆண்டில் குருவின் வக்கிர நிவர்த்தி உங்களுக்கு செல்வம், மகிழ்ச்சி, திடீர் பண வரவு எல்லாம் தரப்போகிறது. வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு, தொழிலில் முன்னேற்றம், வீட்டில் சந்தோஷம், உறவுகளில் ஒற்றுமை எல்லாம் உங்கள் பக்கம் வரப்போகிறது. ஒரு மேஷ ராசிக்காரர் பல வருடமாக ஒரே பதவியில் வேலை பார்த்தார். நான் எப்போதான் மேலே போவேன் என்று மனதில் நினைத்தார். இந்த ஆண்டில் அவருக்கு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு அவரை ஒரு பெரிய பதவிக்கு கொண்டு சென்றது. நம்ப முடியல, இது எப்படி நடந்தது என்று அவர் சொன்னார். அதுதான் இந்த ஆண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகும் அதிர்ஷ்டம். உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். கடின உழைப்புக்கு இனி இனிப்பு. உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி, உறவுகளில் ஒற்றுமை, பண வரவு எல்லாம் வந்து சேரும். மூன்றாவது மகரம். மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்புக்கும் பொறுமைக்கும் பெயர் பெற்றவர்கள். ஆனால் இந்த ஆண்டு சனி மற்றும் சுக்கிரன் சேர்க்கை காரணமாக திடீர் பண வரவு, பதவி உயர்வு, நிதிநிலை முன்னேற்றம் எல்லாம் உங்கள் பக்கம் வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு, வேலையிடத்தில் சக ஊழியர்களின் அன்பு, எதிரிகளை சமாளிக்கும் திறன் எல்லாம் அதிகரிக்கும். ஒரு மகர ராசிக்காரர் கடந்த சில வருடமாக வங்கியில் வேலை பார்த்தார். நான் எப்போதுதான் மேலே போவேன் என்று நினைத்தார்.
இந்த ஆண்டில் அவர் ஒரு பெரிய பதவிக்கு பதவி உயர்வு பெற்றார். அதோடு ஒரு புது வீடு வாங்கும் ஆசை நிறைவேறியது. இந்த சந்தோஷம் சொல்ல முடியாது என்று அவர் சொன்னார். இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு வீடு, வாகனம், ஆடம்பரம் மட்டுமல்ல, திடீர் பண வரவும் வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் வந்து சேரும். 4வது கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி சுக்கிரன் சேர்க்கை திடீர் பண வரவை தரப்போகிறது. நீங்கள் செய்யும் வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம், பண வரவு எல்லாம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு துறையிலும் வெற்றி, மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். ஒரு கும்ப ராசிக்காரர் தொழிலில் பல தடைகள் சந்தித்தார். இந்த ஆண்டில் அவர் ஒரு புதிய பிசினஸ் ஆரம்பித்தார். எதிர்பாராத இடத்தில் இருந்து வந்த ஒரு பெரிய ஒப்பந்தம் அவரை ஒரு நிமிஷத்தில் பணக்காரராக மாற்றியது. இது நிஜமா என்று அவர் சொன்னார். உங்கள் நேர்மறையான சிந்தனை, ஆளுமை திறன் எல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல பலன் தரும். பிறருடன் சேர்ந்து செய்யும் வேலைகளில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். 5வது கடகம். கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கை வைத்த காரியம் வெற்றி பெறும். தனியார் வேலை செய்பவர்களுக்கு பெரிய வாய்ப்பு, அதிகாரம், பதவி, புகழ், பணம் எல்லாம் கிடைக்கும். கடந்த சில மாதங்களில் உழைத்ததற்கான பலன் இப்பொழுது கிடைக்கும். ஒரு கடகம் ராசிக்காரர் கடந்த சில மாதமாக வேலைக்காக பல இடங்களில் முயற்சி செய்தார். இந்த ஆண்டில் அவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. எனக்கு இது கிடைக்கும் என்று நினைக்கவே இல்லை என்று அவர் சொன்னார். உங்கள் முயற்சி, உழைப்பு எல்லாம் இனி பலன் தரும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம், திடீர் பண வரவு எல்லாம் வந்து சேரும். இப்போது இந்த 5 ராசிகளுக்கும் பொதுவானது என்ன தெரியுமா? கடின உழைப்பு, பொறுமை, நேர்மறை சிந்தனை எல்லாம் இந்த ஆண்டில் பலன் தரப்போகிறது. நான் இந்த ராசியில் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். உங்கள் முயற்சி, நேர்மறை சிந்தனை இருந்தால் அதிர்ஷ்டம் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் பக்கம் வரலாம். நீங்கள் இந்த 5 ராசிகளில் ஒருவர் என்றால் இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம், திடீர் பண வரவு எல்லாம் வந்து சேரும். உங்கள் முயற்சி, உழைப்பு, நேர்மறை சிந்தனை எல்லாம் இந்த ஆண்டில் பலன் தரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் அடுத்த வீடியோவை உடனே பாருங்கள். உங்கள் ராசி இதில் இருந்ததா? கீழே கருத்தில் சொல்லுங்கள். உங்கள் அனுபவங்களையும் பகிருங்கள். மற்றருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கலாம். வீடியோவை ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திக்கிறேன் ஒரு நம்பிக்கை நிறைந்த தகவலுடன். நன்றி, வணக்கம்.